இறுதிப் போட்டியில் இந்தியா தற்போதைய மிக முக்கிய செய்தி. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டது. இதில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. முன்னதாக ஆஸ்திரேலியா 264 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. குறிப்பாக சிறப்பாக பந்து வீசிய முகமது ஷமி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தமிழகத்தின் வீரர் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளை, டிராவிஸ் ஹெட் விக்கெட் உட்பட மிக முக்கியமான 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகள், அக்சர் பட்டேல் 1 விக்கெட். இதைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 28 ரன்கள் எடுத்தார். விராட் கோலி 2வது சதத்தை நிறைவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 84 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் எப்போதும் போல் இந்த தொடரில் மிக அருமையாக விளையாடி வருகிறார். 45 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து ராகுலுக்கு முன்னாலே வரும் அக்சர் பட்டேல் இந்த மேட்சிலும் 27 ரன்கள் எடுத்தார். ராகுல் 42 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருக்கிறார். ரவீந்திர ஜடேஜா 2 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். தொடர்ந்து முதல் அரையிறுதி போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைகிறது. 2வது அரையிறுதி போட்டி தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ளது. குறிப்பாக இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா தான் இந்தியாவை எதிர்கொள்ளும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கு முன்னதாக குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான், வங்கதேசம், நியூசிலாந்து என அனைத்து அணிகளையும் துவப் செய்து இது முதல் இடம் பெற்றது. இப்போது ஆஸ்திரேலியாவையும் மண்ணை கவை செய்திருக்கிறது. இறுதிப் போட்டியிலும் இந்தியாவே வெல்லும் என்று பல்வேறு கிரிக்கெட் ரசிகர்கள், ஏன் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்களே கூறுகிறார்கள்.